முத நாள் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற போகிறீர்களா என்று ஒரு ஹிண்ட் தான் கொடுத்தாரு. அப்பவே அது முடிஞ்சு போச்சு. இந்த கார்த்திகை தீபம் இந்து மக்களுக்கு நல்லபடியாக போகாது என்பது. அதன் பொருட்டு தான் அடுத்த நாள் சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லிவிட்டாரே, அதை எப்படியாவது நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, இந்து விரோதத்தனத்தோடு இந்த ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, திராணியற்ற அரசு நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில கலெக்டர் உத்தரவு போட்டாரு, 144 தடை உத்தரவு போட்டாரு. நீங்க யாரும் மலை மீது ஏற வேணாம் என்று போலீஸ் துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி இந்துக்களோட அவங்களோட மனதை புண்படுத்தும் விதமாக இப்படி இந்து விரோத போக்குல செயல்பட்டு இருக்காங்க. தெரியாம தான் கேட்கிறேன், இந்துக்கள் நிகழ்ச்சியில ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கிற வகையில இப்படி செயல்படுகிறீர்களே, நீங்க மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு இப்படி இந்துக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகங்களை செஞ்சிட்டு இருக்கீங்க. இதே விஷயத்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலயோ இல்ல இஸ்லாமியர்களுடைய ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியிலோ உங்களால செய்ய முடியுமா? ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு திராணி கிடையாது. நீங்க முழுக்க சிறுபான்மையினருக்காக மட்டும்தான் இங்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்து மக்களோட ஓட்டை வாங்குறது மட்டும்தான், ஓட்டு வங்கி அரசியல் மட்டும்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே எங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தது கிடையாது. தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னதில்லை, பொங்கலுக்கு வாழ்த்து சொன்னதில்லை. நான் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழின துரோகி. உண்மையிலே சொல்லணும்னா அவர் பெயர்லே தமிழ் பெயர் கிடையாது. நான் எப்படி தமிழை காப்பாற்ற பிறந்தேன்னு சொல்றாருன்னு தெரியல. எங்க கோயிலுக்கு வந்தா மட்டும், கிறிஸ்தவர் நிகழ்ச்சிக்கு போனா அவர்களுடைய சடங்கை இவர் அவமரியாதை செய்யறது இல்ல. இஸ்லாமிய ஃபங்க்ஷனுக்கு போனா, அவங்களுடைய மசூதிக்கு போனா அவர்களுடைய சடங்குகளை இவர் அவமதிப்பு செய்யறது இல்ல. ஆனா இந்துக்களோட கோவிலுக்கு வந்தா மட்டும் திருநீரை இட்டுட்டு வெளியே போறதுக்குள்ள அழிச்சிட்டு போறாரு. இவர் எப்படி மதச்சார்பற்ற அரசாகவும் இந்து மக்களுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு முதல்வராகவும் இருக்க முடியும்? இந்துக்களுக்கு இதுல நாங்க ஏன் மகாதீபம் ஏத்த நீங்க அனுமதி கொடுக்கல, 144 தடை உத்தரவு ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டா, எங்களால மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு வெட்கம் இல்லாம சொல்றாங்க. அத்தனை நாங்க போன ஆட்களை விட அங்க இருந்த அந்த திருப்பரங்குன்றத்துல இருந்தக்கூடிய போலீஸ்காரர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இந்த முழுக்க இன்னைக்கு காவல்துறை திமுகவோட ஏவல் துறையா மாறிவிட்டதற்கு இது ஒரு ஆக சிறந்த உதாரணம். ஏன் இதே பாதுகாப்பை கரூர் நிகழ்ச்சியில 41 மக்கள் உயிரிழந்தாங்களே, அங்க நீங்க இந்த இதே பாதுகாப்பை கொடுத்திருந்தா இந்த 41 மக்கள் உயிர் இழந்திருப்பாங்களா? இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்குமா? உங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்ல, மக்களுக்கு நாங்க செய்யறதா சொன்ன நல்ல திட்டங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் ரோடு மோசமாயி மழை பெஞ்சு வாய்க்கா உடைச்சுக்கிட்டு ஓடுது, அதை பத்தி கவலை இல்ல. விவசாயிகளோட பயிர் மழையில நனைஞ்சு நெல்லெல்லாம் முளைச்சு அவன் வயிற்றெரிச்சலோட இருக்கான், அதை பத்தி கவலை இல்ல. மக்களோட பிரச்சனைகளை எதை பத்தியுமே கவலைப்படாத இந்த ஸ்டாலின் நாளும் நாடக அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மாவட்ட செயலாளர்களுக்கு கால் பண்றது, ஒன்றிய செயலாளர்களுக்கு கால் பண்றது, அண்ணா எப்படி இருக்கீங்க, கட்சி எப்படி இருக்கு என்று கேட்கிற முதல்வர் அந்த பகுதியில மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்காரா? நாங்களும் டெய்லி அந்த நாடகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நேரம் கொடுக்கக்கூடிய முதல்வருக்கு மக்கள் மீது என்னைக்குமே அக்கறை கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்து மக்கள் மீது அக்கறை கிடையாது. தெரியாம தான் கேட்கிறேன், இந்த கோயில்ல திருவண்ணாமலையில மகாதீபம் ஏத்துறோம், திருப்பரங்குன்றத்துல மகாதீபம் ஏற்றுறதுனால என்ன குறைஞ்சிட போகுது? இவர்களுக்கு என்ன நஷ்டம்? அந்த மலையில ஒரு தீபம் ஏறிறதுனால ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க போறாங்க. நீங்க தான் வெளிச்சம் தரேன்னு இருட்டில் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை. நாங்க இந்த தீபம் ஏத்தியாவது வெளிச்சத்தை அந்த திருப்பரங்குன்றத்துக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா அதையும் ஏற்ற விடாம தடுக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களை விரட்டி அடிப்பதற்கு இந்த ஒரு விஷயம், இந்துக்கள் ஒற்றுமை அடைந்து விட்டார்கள், இந்துக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். எந்த மானமுள்ள இந்துவும் 2026 இந்த திருட்டு திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட மாட்டான். எந்த கயிறு கட்டின இந்துவும், எந்த பொட்டு வச்ச பொண்ணும், எந்த திருநீரிட்ட ஆண்மகனும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதோட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் யாருக்குமே ஒத்துழைப்போ ஆதரவோ தரமாட்டாங்க. ஏற்கனவே எங்களுடைய வாழ்வாதாரத்துல புடுங்கி தின்னுட்டீங்க. கோயிலுக்கு போனா நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியலையா? ஏதாவது ஒரு மசூதியிலையோ ஏதாவது ஒரு கிறிஸ்தவ ஆலயங்கள்லயோ நீங்க கவுண்டர் போட்டு வசூல் பண்ண உங்களால முடியுமா? அறநிலைத்துறை கேடு கெட்ட அறநிலைத்துறை எங்களோட சொத்துக்களை கொள்ளையடிச்சு நாங்க காலங்காலமா கோயில்ல எல்லா சடங்குகளும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற வகையில எங்களுடைய மகா கும்பாபிஷேகங்களை நடத்த விடாம பண்றது, எங்க கோயிலோட புனரமைப்பு செய்யறதுக்கு நீங்க தடை விதிக்கிறது,
கோயில் எத்தனை அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோயில் சிதிலம் அடைந்து சேதம் அடைந்து கொண்டிருக்கிறது. 1400 வருஷம் 2000 வருஷம் என் அப்ப முப்பாட்டன் எல்லாம் காப்பாத்தின அந்த கோயிலு இன்னைக்கு கண்ணில் ரத்தம் வர அளவுக்கு எந்த விதமான அபிஷேக வழிபாடுகளும் இல்லாம, இந்து மக்கள் கும்பிடுறதுக்கு உபயோகம் இல்லாம, இவர்களுடைய இவர்கள் பயன்பாட்டிற்காக எத்தனை கோயிலோட இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? எந்த கோயில போட்டாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் அதோட பண்பாடு, அதோட பழமை சிதிலமடையும் விதமாக அங்க உள்ளார ஒரு ரூம் கட்டி அறநிலையத்துறையில இவங்களுடைய திமுக ஆட்களை உள்ள வச்சுக்கிட்டு பொறுப்புல போட்டு வச்சுக்கிட்டு அவர்கள் கும்மாலம் அடிப்பதற்கு எத்தனை அறநிலையத்துறையில ரூம் இருக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அந்த ஈவோலாம் எத்தனை பேர் சரியான முறையில் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க. இங்க ஜெயங்கொண்டத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துல நினைச்சாலே வேதனையா இருக்கு. 7 மணிக்கு போனா எந்த லைட்டும் எரிய மாட்டேங்குதுயா. கோயில் கோபுரத்துல ஒரே ஒரு குண்டு பல்பு எரியுது. குண்டு பல்பு வெட்கக்கேடான விஷயம் இல்லை. ஏன் இந்து கோயில்ல வர வருமானத்தை வேணான்னு எங்க கிட்ட கொடுத்தா எங்க கோயில நாங்க பாத்துக்க மாட்டோமா? இதுல ரொம்ப வேதனையான விஷயம், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அறநிலையத்துறை இந்து சடங்குகளை நடத்தக்கூடிய, எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய, எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அங்க கோயில் தீபம் ஏற்றக்கூடாது, மகாதீபம் ஏற்றக்கூடாது என்று அவர்களே மேல்முறையீடு செய்யறாங்க. இது மக்களுக்கான ஆட்சியா? இந்து மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை இந்த முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறாரா? கட்டாயமாக கிடையாது. இவர் இந்து விரோத அரசு தான் நடத்திட்டு இருக்காரு. இந்து மக்களை சாகடிப்பு நினைக்கிறாரு. பிரிட்டிஷ்கார ஆங்கிலேய ஆட்சியில் இருந்தப்ப கூட இந்து சாமி கும்பிட்டான் ஒழுங்கா, இந்து திருநீர் அணிஞ்சான், இந்து அவனுடைய வழிபாடுகளை செஞ்சான். ஆனா இந்த ஆங்கிலேயரோட வெளிநாட்டுக்காரனோட ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சியை இந்த ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காரு. இவரை நாங்கள் துரத்தி அடிக்க இந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகன். எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்களுடைய கட்சியினரும் ஹெச் ராஜா அண்ணன் அவர்களும் தீபம் ஏற்றுறதுக்காக திருப்பரங்குன்றத்துக்கு போனாங்க. நேத்து இந்து முன்னணி சார்பா தீபம் ஏற்றும் பொழுது அவர்களையும் அடக்குமுறையை கையாண்டு எங்களை ஏத்த விடாம கடைசியில 10 சிஎஸ்எஃப் அதிகாரிகளோட போய் நாங்க தீபம் ஏற்ற வேண்டிய ஒரு அவலநிலை இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அங்க தீபம் ஏற்ற போறப்போ அவரை தடுத்து வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்திருக்கிறது. அவர்களை கைதுல இருந்து அவங்களை விடுவிக்கிற வரைக்கும் நாங்க அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் அனைவரும் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம். உண்ணாவிரதம் அவர் மாநில தலைவரை விடுவிக்கும் வரை நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறதாக முடிவு செய்திருக்கோம். பாரத் மாதா கே, பாரத் மாதா.